செய்திகள் தொடர்கின்றன. கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மீனவர்கள் சிலர் மீது இனம் தெரியாதோர் தாக்குதல் மேற்கொண்டு அவர்களின் மீன்களை கொள்ளையிட்ட சம்பவம் ஒன்று திருகோணமலை பகுதியில் பதிவாகியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்த 3 மீனவர்களும் கிண்ணியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய எந்தவொரு சந்தேக நபர்களும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கிண்ணியா கடற்பரப்பிலிருந்து கடலுக்கு சென்ற 3 மீனவர்களும் தமது மீன்பிடி நடவடிக்கையை நிறைவு செய்து இன்று அதிகாலை 4:30 அளவில் கரையை நோக்கி திரும்பியுள்ளனர். சுமார் 6 படகுகளில் வந்த 24 பேர் கொண்ட குழுவினர் இவர்களை தாக்கி 150 கிலோகிராமிற்கும் மேற்பட்ட மீனை கொள்ளையிட்டுச் சென்றுள்ளதாக முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தாக்குதலால் மீனவர்களின் 2 படகுகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் அதிலிருந்த பொருட்கள் சிலவற்றையும் சந்தேக நபர்கள் அபகரித்து சென்றுள்ளனர். எங்களோட மகனுக்கு ஒரு ஆளுக்கு மயக்கத்தில் இன்னும் கூட கண்ணை ஒட்டி ஒழும்பையில் எனக்கு தலையில் காயம் 3 தையல் போட்டதுக்கு இருக்குது. அதே போல் எங்களோட மற்ற மகனுக்கும் காலில் காயம். இதை போல் தொடர்ந்து இவங்க செஞ்சு வராங்க. ட்ரிங்கோட உள்ள ஆக்கள் வந்து சோப்பு லைட் பற்றி கொண்டு வந்து எப்போயும் இதெல்லாம் செய்யுது. அப்போ இரவு நாங்கள் மாட்டிக்கிட்டு எங்களுக்கு தப்பெல்லாம் போயிட்டு அவங்க அடித்து போட்டு மீனெல்லாம் பறிச்சுட்டு இந்த மெஷினையும் அடித்து உடச்சி போட்டு அவங்க ஓடிட்டாங்க. அவங்க அடிச்சு போனது பிறகு எங்கள் மிஷினை ஸ்டார்ட் பண்ண மிஷின் வர மாட்டேன். நீண்ட தூரம் நாங்கள் அடைஞ்சு போயிருந்தோம். 1:30 மணி தேவை அவருக்கு நான் அடைஞ்சு போயிட்டு ஸ்டார்ட் வர மாட்டேன். பிறகு எல்லா மிஷினையும் திரும்ப காப்பிட்டு எல்லாம் முழுக்க கலட்டி பூட்டி எடுத்து பிறகு எடுத்தா நான் கரையை சேர்ந்தோம். இல்லாட்டி எங்க 3 பேருக்கும் உயிர் குத்துவாதம் இல்லை. நேற்று கிடந்து நான் கடல்ல. இதேவேளை இவ்வாறான சம்பவங்கள் காரணமாக தமது குடும்ப உறுப்பினர்களை கடலுக்கு அனுப்புவது தொடர்பில் பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக தாக்குதலுக்கு இலக்கான மீனவர்களின் உறவினர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இழுக்கிற மீனை அவங்க வந்துகிட்டு ராவையில் மண்கொல்லப்பாட்டி ஒன்னொன்னா இழுக்கிற மீனை பைபோசி பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு ஏன் அள்ளுறீங்கன்னு கேட்டவொடனே அடிக்கிறது. இந்த கையில வச்சிருக்கோம் கொழு வாங்கி தான் அவங்களோட ஆயுதங்கள் இதால எங்களுக்கு கொழுவுறதும் அடிக்கிறது. இதுக்கு ஒரு நடவடிக்கை அரசாங்கம் எடுக்குது இல்லை. இதை போல எத்தனை தடவை அவங்க செஞ்சு இது ஒரு நடவடிக்கை இல்லை, எதுவும் இல்லை. இப்படி நாங்கள் வாழ்வாதாரம் இந்த இதுவும் இல்லாம தாகிற கொட்டியில் கிடந்துக்கிட்டு இருக்கோம். எங்களை குடியேற்றி ஏத்தாப்பாதீங்க எங்களை அள்ளி கொண்டு போட்டுக்கிட்டு இப்படின்னா ஒரு கஷ்ட நிலைமையில நாங்கள் இப்படி கடல்ல சரி சீவிச்சிட்டு இருப்போம். கடலுக்கு போனாலும் இவங்க கடல்ல சீவிச்ச விடுறாங்க. ஆயுதங்கள் தான் இதால தான் இதால எல்லாம் கொழுவுனாக்கா எங்களோட நிலைமை என்ன ஆகும்? இந்த கொழுவான் பட்டுச்சுனாக்கா. தாக்குதலுக்கு இலக்கான மீனவர்களிடம் இருந்து பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலங்களை அடிப்படையாக கொண்டு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். திருகோணமலை பிரதேசத்தைச் சேர்ந்த குழு ஒன்றுக்கு இந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது. கம்பளை சிங்காபிட்டிய பகுதியில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் பெண்ணொருவர் உயிரிழந்து மேலும் 4 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று மாலை 5 மணியில் இடம்பெற்றுள்ளதாக கண்டி மாவட்ட இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் இந்திக ரணவீர கூறினார். இதன்போது காயமடைந்தவர்கள் கம்பளை மற்றும் பேராதனை ஆகிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மலையகத்தில் பெய்து வரும் கடும் மழையினால் நுவரெலியா மாவட்டத்தின் சில பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. நீர்மட்டத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பை அடுத்து லக்ஷபான, மௌசாகல மற்றும் கெனியன் ஆகிய நீர்த்தகங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி தெரிவித்துள்ளார். இதனால் களனிகங்கி அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அம்பகம்புவ பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட வட்டவளை, குடாஓயா மற்றும் ரொசல்லா ஆகிய பிரதேசங்களிலும் நுவரெலியா, குதிரைப்பந்தய திடலை அண்மித்த பகுதிகளிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் கூறியுள்ளார். இந்த நிலையில் சுமார் 350 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் அவர்களின் இருப்பிடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இராணுவத்தினர், போலீசார் மற்றும் இடர் முகாமைத்துவ அதிகாரிகள் பிரதேச செயலாளர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு முன்வந்துள்ளனர். ஒரு சில பகுதிகளில் சிறு அளவிலான மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் கூறினார். டிக்கோயா, போடைஸ், பன்மூர் மற்றும் தரவளி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சிலரும் வெள்ளத்தால் இடம்பெயர்ந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பொகவந்தலாவை கொட்டியாகலை கீழ் பிரிவில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்திலும் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். புத்தளம் கொழும்பினூடான பொத்துவில் வரை ஆழ்கடல் மற்றும் கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் 60 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது.
மேற்கு சபரகமுவ வடமேல் மத்திய தென் மாகாணங்களில் இடைக்கிடை மழை பெய்யும். கூடிய மழை வீழ்ச்சி கிட்டத்தட்ட 100 மில்லிமீட்டருக்கு அளவான மழை வீழ்ச்சியினை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி அடையும். நாட்டிலும் நாட்டிற்கு அண்மித்த கடல் பிரதேசங்களிலும் குறிப்பாக மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் கடும் காற்று இடைக்கிடை வீசும். மேலும் இடியுடன் கூடிய மழையின் போதும் கடும் காற்று வீசும். உத்தரம் தொடக்கம் பொத்துவில் வரை கொழும்பு காலி உள்ள கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட ஆழ்கடல் ஆழமற்ற கடல் பிரதேசங்களில் காற்று தென்மேற்கு திசையில் மணிக்கு 60 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் சந்தர்ப்பம் கூடுதலாக உள்ளபடியினால் இக்கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் அபாயகரமாகவும் காணப்படும். சிறுபோகத்தில் நெல் கொள்வனவு திட்டத்தின் கீழ் 3 மாவட்டங்களில் நெற்கொள்ளவு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை, குருநாகல் மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் 100 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தும் சபையின் தலைவர் KP ஜாசிங் தெரிவித்தார். இந்த மாதம் இறுதி வாரமாகும் போது அனைத்து பகுதிகளிலும் நெல் கொள்வனவு செய்ய முடியும் என அவர் தெரிவித்தார். இந்த முறை 1 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக நெல் சந்தைப்படுத்தும் சபை குறிப்பிட்டுள்ளது. இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 2வது 20 கிரிக்கெட் போட்டி ஹம்பாந்தோட்டை சூரிய மைதானத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடும் தென்னாப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸ் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 145 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. எமது அடுத்த பிரதான செய்தி 10:45க்கு இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.